நீ சென்று வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். சுவாமி என்ன வாழ்த்துங்க. தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. சுவாமி என்ன பார்த்து தீர்க்க சுமங்கலி பவான்னு வாழ்த்துறீங்களே. நான் எந்த நிலையில இருக்கேன் தெரியுமா? பூவோடும் பொட்டோடும் பூசு மஞ்சளோடும் புது தம்பதியாக காட்சியளிக்கிறாய். இறந்து கிடக்க அந்த பிணம் யார் தெரியுமா? என்னுடைய கணவர் சுவாமி. கணவரா? ஆமா. அப்படியானால் என்ன வாழ்த்துனீங்கல்ல, உயிரை கொடுங்க. கொடுமாய் நாட்டில் மப்பிள மாட்டி விட்டான நாசக்காரன். அவன் அழைத்தானே, அப்பவே சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் வந்தேன், அன்பில் மாற்றிக்கொண்டு இருக்கட்டும். பெண்ணே, இறந்தவன் தான் இவனை தூக்கி அடைக்கிற செல். நான் வருகிறேன். என்னங்க என்ன சுவாமி என்னை பார்த்து தீர்க்க சுப மாங்கலி பவான்னு வாழ்த்துட்டு உயிரை கொடுக்க முடியாதுன்னா எப்படி சுவாமி? நான் அரைக்கலை அழுத்து தேவரை காப்பட ஒழிய இறந்து போன பிடித்துக்கு என்னால் உருக்க முடியாது. நாரதா, நல்லவனே, என்ன தாத்தா சொல்றீங்க? இந்த பெண்ணை பார்த்தாயா? இந்த பெண்ணையை பார்த்து விட்டீரா? தங்களுக்கு தான் 10,847 பெண்மணி ஆயிற்று. உலகத்திலும் ஒரு விளையாமாட்டேயா இவர் பார்க்க போனால் இப்போ கர்ப்பமாகத்தான் இருக்கால் கொடுத்திருக்கிறது. இது நமக்கு தேவைதானா? நாரதா, அவள் சொல்கிறாள் இறந்து கண்பட கணவனா என்னை உயிர் கொடுக்க சொல்றாள். என்னால் எப்படி முடியும் நாரதா? நாராயணன், அவள் கணவனுக்கே உயிர் இல்லையாவே? அவள் என்ன கேட்க? கணவன் உயிர் தானே கேட்க கொடுத்து. நான் அறக்கரை அடித்து தேவரை காப்பட ஒழிய இறந்து போன பிணத்துக்கு என்னால் உயிர் கொடுக்க முடியாது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கும் கடவுள். ஆமா, ஆனால் இந்த இறந்து போன பிணத்துக்கு என்னால் முடியாது. இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே, இந்த இடத்தை விட்டு ஒரு எடுத்து வைக்க முடியாது. என்னப்பா சொல்கிறாய்? எப்படி இந்த பிணத்துக்கு உயிர் வரை? அதோ பாருங்கள், பூலோகத்திலே ஒரு புன்னை மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் பெருமை எடுத்து என்ன? கோபுரத்திலே கோபித்தில் வென்ற அனைவருமாகி யமுனையில நீராடச் சென்றார்கள். நீராட சென்ற பெண்ணை நினைச்சதார்கள். ஆடையை விட்டு கரையில வைத்து விட்டு யமுனையில கொடுத்து படுக்கிறார்கள். அக்கறை போற நீர் வந்தீர். நீ குறும்புகன அவருக்கு தெரியாது. நீ என்ன செய்தாய்? ஆடை அணிகளை எடுத்து சென்று புன்னை மரத்தில் உட்கார்ந்து கொள்ள அவளை வாழ்த்து. கோலத்தை கேட்ட பெண்கள் கண்விழித்து பார்த்தார்கள். கரையிலே ஆடை இல்லை. கண்ணா கமல கண்ணா, நந்தனந்தனா வைகுந்த வாசவா வாசுதேவா, எங்கள் ஆடையை கொடி என்று கேட்கிறாய். மறந்தாமா? பெண்களுக்கு ஆடையை கொடுத்திருக்கலாம். நீ என்ன சொல்கிறாய்? பெண்களே, நீங்கள் அனைவரும் கரையேறி வந்து இருகரத்தை குப்பி தலைக்கு மேல் விளைக்கிறார். பெண்கள்லாம் நிறுவனத்தோடு குளிக்கிறாங்க, தலைக்கு மேல் வணங்குகிறார். எந்த ஒரு பெண்ணாக மண்ணிலே பிறந்தாலும் அவள் வீட்டில் ஆடை இல்லாமல் குளிக்கிற பாடத்தை புகட்டுவதற்கு அப்படி நாடகத்தை கோபுரத்தை நடத்தினேன். இது கலியுகம். இந்த யுகத்தில் அந்த நாடகத்தை நடத்தணும். கல்லால் அடிப்பார்கள். உன்னை மரத்துக்கு மேல் ஏறாமலே உன்னை மரத்து கீழே உட்கார்ந்துருப்போம். நாரதா, விதி யாரப்பா விட்டது? விதிதானே நம்மளை சுயல வைக்கிறது. சுவாமி, எனது பாட்டன் சிறுவன் நாராயணமூர்த்தி அன்னவராக உயிர் கொடுப்பார் என்று பார்த்தேன். அன்னவரும் என்னால் முடியாது என்றே புன்னை மரத்துக்கு சென்று விட்டார். ஆனால் இன்னொரு இருக்கிறார். எறும்பு 80,000 ஜீவராசிக்கு படியளக்கும் பரமன். உன்பொருட்டு அவரை விடப்போவதில்லை. அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன். வரும்போது உஷார்ந்து சொல்வேன். மரக்கால் பாதத்தை பற்றிக்கொள், பிறகு நான் பார்த்துக் கொள்வேன். இந்த கைலைநாதன் என்றும் காசிநாதன் என்றும் படியளக்கு பரமனாக பார்வதி சமேதனாக காட்சி தந்து என்னை நாடி தேடி வரும் பக்தர்களுக்கு நன்மை தருகிறேன். கேட்டவருக்கு கேட்ட வரங்களை கொடுப்பது என்னுடைய கடமை. அப்படி இருக்கும்போது ஏதோ வீணைகளும் கேட்பது கருப்பொருளே கதவை திறந்த திருவருளே
நாள் வாழ்க இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் நாள் வாழ்க ஓகழி ஆண்ட குருமொழிதான் நாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. நலமோடு இருக்க வேண்டும். ஆமாம், அனுதினம் வந்து அதிகாலையில் என்னிடத்தில் நல்லாசி பெற்று சென்றாய். இன்றும் அதிகாலையில் வந்து நல்லாசி பெற்று சென்றாய். மீண்டும் வர காரணம் என்ன? அதிகாலையில் வந்து சக்தி சமயமாக தங்கள் ஆட்சி பெற்றுவிட்டு இன்று மூலகத்தின் வழியாக சென்றேன். சென்ற வழியே ஒரு பெண்ணால் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுவார். உலகத்துக்கு சென்று அங்கு ஒரு பெண்ணை பார்த்தாயா? என்ன கேள்வி கேட்டார்? என்னை பார்த்தவள் கேட்கிறார், 10 கால்ல 8 கால் போனால் களத்துக்கு மேல் 2 கால் என்று சொல்லுகிறாள். எழுதியிருந்தால் நான் ஏன் விரைந்து கைரவ மலைக்கு வரப்போகிறேன். தாத்தாவிடம் சென்றால் இதற்கு விடை சொல்வார் என்று தங்களுக்கு தெரிந்த உலகத்திலே ஒன்றுண்டா? உண்மை உண்மைதான். நாரதா, இதற்கு விடை காண வேண்டும். ஆமா, ஆமா, உங்களுக்கு தெரியாத உலகத்திலே ஒன்றுண்டா? ஒரு நேரத்திலே கிரேதா திரேதா தோபரை களி என்று 4ஆக வகுத்து கிரேதா யுகத்தை 17,28,000 வருஷ கணக்காக கிரேதா யுகம் போக திரேதா யுகத்தை 12,09,60 வருஷ கணக்காக வைத்து தோபரகத்தை 8,64,000 வருஷ கணக்காக விரித்து இந்த கலியுகத்தை 4,32,000 வருஷ கணக்காக பிரித்து யுகத்தையே கணக்கெடுத்து நான் குறித்த தங்களுக்கா இந்த கணக்கு நாரதா, யுகத்தை பிரித்த எனக்கு இதற்கு விடை தெரியவில்லையே. ஆமா, என்ன செய்வது? இப்படி செய்தால் என்ன? எப்படி? அந்த பெண்ணிடத்தில் சென்று அந்த பெண்ணை பார்த்து உண்மை கேள்வி கேட்டவனை பார்த்தால் தானே விடை கிடைக்கும். அப்படி என்றால் உலகம் புறப்படலாம். புறப்படலாமே. போகும்போதே ஒண்ணு புரியல. உன்னையும் விதி விடவே இல்லைப்பா. நாரதா, அடுத்தவர்கள் விதியை மாற்றுபவன் நான். அப்படி இருக்கும்போது விதியை மாற்றுபவனா இருந்தவன் விதி ஒன்றுதாயா. உன் விதியை யாராலும் மாற்ற முடியும்? அது எனக்கு தான் தெரியும். அப்படியா? ஏன் தெரியுமா? ஒரு நேரத்திலே என் தந்தையின் சிரத்தை கிள்ளிய போது தன் கரத்தில பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டது. அன்று பசுபிரி தீராமல் சுடலை எல்லாம் பூலோகத்திலே சுடுகாட்டு இருக்கும் பிணத்தை எல்லாம் வாரி உண்டு சாம்பலிலே புரண்டிய பாவம் மீண்டும் என்று பூலோகம் வரப்போகுது. அதுதான் சொல்ல வந்தது. புறப்படு போகலாம். காதலெல்லாம் அளிக்கிறது. இன்னும் எவ்வளவு தூரம் தான் வருவது? தாத்தா, என்ன? உனக்கும் நேரம் நெருங்கி விட்டது. தந்திரமாக பேசி அழைத்து வந்து நேரம் நெருங்கி விட்டது என்கின்றாய். எதற்கு நேரம் நெருங்கி விட்டது? எதற்காக? கேள்வி கேட்டாலே அந்த பெண்ணை பார்ப்பது. அடடே, கேள்வி கேட்ட பெண்ணை பார்த்து சந்தேக பேர் வழியானி. ஆமா ஆமா, வருத்தமா? புறப்படு போகலாம். உஷார், உஷார். சுவாமி என்ன வார்த்தைங்க? என்ன இது? பூலாக வந்தவுடனே என்னுடைய பாதத்தை ஒரு பெண்ணானவள் பணிகின்றாளே. சரி, பார்ப்பதற்கு மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கிறார். பெண்ணே, தீர்க்க சுமங்கலி பவர், தீர்க்க சுமங்கலி பவர், தீர்க்க சுமங்கலி. சுவாமி என்ன பார்த்து தீர்க்க சும மாங்கலி பவான்னு வாழ்த்துறீங்களே, நான் எந்த நிலையில இருக்க தெரியுமா? அதான் மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கின்றார். இறந்த கிடைக்க இந்த பிணம் யார் தெரியுமா? யார் அவன்? என்னுடைய கணவர் சுவாமி. பெண்ணே, இவன் உன்னுடைய கணவனா? ஆமா. இவன் உன்னுடைய கணவன் என்று எனக்கு தெரியாது. தெரியாமல் வாழ்த்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. ரகசியம் யாரிடத்தும் சொல்லாது. நான் வருகின்றேன். நில்லுங்க. பார்த்தீங்கல்ல? ஆமா. உயிரை கொடுங்க. உயிரை நான் கொடுப்பதா? ஆமா. பெண்ணே, ஈ அரும்பு 8000 ஜீவராசிகளுக்கு படியளக்கத்தான் எனக்கு தெரியும். உயிரை என்னால் கொடுக்க முடியாதம்மா. என்ன சுவாமி என்னை பார்த்து தீர்க்க சுப மாங்கலி பவான்னு வாழ்த்துட்டு உயிரை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி சுவாமி? என்னடா இது? ஊழக வந்தவுடனே இப்பேற்பட்ட ஒரு சோதனையா? ஏய், நாரதா! நமோ நாராயண. வாலிபம் என்பது கலங்கின்ற வேளம். வாழ்ந்தது மறக்கும் என்னும் அறிவாளி
ஒரு பெண்ணிடத்துல மாட்டி முடிக்கிறையா? பெண்ணிடத்திலே ஆமா. உனக்கு என்னையா தலையெழுத்து? கடைசி காலத்திலே உனக்கு என்ன தலையெழுத்து? சிரத்திலே உறுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் கங்கையை, இடபாகத்திலே உறுத்து வைத்திருக்கிறார் சக்தியை, மூன்றாவது பெண்ணோடு ஆய்ந்து திரிந்து கொண்டிருக்கிறார். என்ன விதிவசமோ பேசுவதற்கு நேரம் இல்லை. பார்த்தாயா? வெளியே பார்த்து விட்டேன். அப்படி என்றால் ஏற்கனவே இந்த பெண்ணை இதுவரை என் கண்ணால் பார்க்க நீ பார்த்து விட்டீரா? பார்த்து விட்டேன். பிறகு என்ன? அது மட்டுமல்ல, உலகம் வந்தவுடனே என்னுடைய பாவத்தை பணிந்தார். சரி. பார்ப்பதற்கு மஞ்சள் குங்குமத்தோடு இருந்தார். பிறகு என்ன? தீர்க்க சுமங்கலி பாவா என்று வாழ்த்து விட்டேன். ஆனால் அவருடைய கணவனோ இறந்து போற பிணமாக இருக்கின்றான். இது தெரியாமல் வாழ்த்து உயிரை கொடு என்று நம்ம நாராயணன் அவர் கணவனுக்கு உயிரில்லையா? ஆமா. தாத்தா என்ன கேட்கிறா? கணவன் உயிர்தானே கேட்கிறா, கொடுத்து விட. அடப்பாவி, இதுல மாங்காய் தேங்காய் கொடுக்குறாங்க. ஏன் தாத்தா? நாரதா, உயிர் கொடுப்பது என்னுடைய கடமை அல்ல. நீ எறும்பு 8000 ஜீவராசிகளுக்கு படியலக்கத்தான் எனக்கு தெரியும். உயிர் கொடுப்பது எறும்பு 8000 ஜீவராசிக்கு படியலப்பா. ஆமா. கருவுக்குள் இருக்கும் சிசுவுக்கும் பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் படியலப்பா. ஆனால் இறந்து போன இந்த பிணத்துக்கு கொடுக்கலாம். என்னால் முடியாது. தாத்தா, இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே, இந்த இடத்தை விட்டு ஒரு எடுத்து வைக்க முடியாது. அடப்பாவி நாரதா, சற்று யோசிக்காமல் உன் பிள்ளை வந்து விட்டேன். ஏன்? ஆமா, என்னத்துக்கு? இப்படி நடக்கும் என்று தெரியாமல் போய்விட்டது. எல்லோருக்கு நடக்கிறதா உனக்கு நடக்குது. நாரதா, அது மட்டுமல்ல, ஏதாவது நீதான் உபாயம் கொடு. சரி தாத்தா, இந்த பிணத்துக்கு உயிர் வருவதை அதோ பாருங்கள், பூலோகத்திலே ஒரு வில்வ மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியுமா? என்னால் தெரிந்து கொள்வார்கள். பூலோகத்திலே பார்க்கின்ற பாமர மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். சிவன் பூஜையிலே காணி புகுந்தது, சிவன் பூஜையில காணி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிவன் பூஜையிலே காணி புகுந்ததா அல்லது கரடியிலே சிவன் புகுந்தாரா? ஒரு நேரத்திலே ஒரு குரங்கை கரடி துரத்தி சென்றதா? அந்த குரங்கு தன்னை காத்துக்கொள்ள மரத்துக்கு மேல் உட்கார்ந்து விட்டதா? கரடி பார்த்ததா? ஏ குரங்கு, நீ மரத்தில் ஏறிவிட்டால் உன்னை விடுவேலா என்று மரத்து கீழே உட்கார்ந்து விட்டதா? குரங்கு நினைத்ததா? குரங்கு நாம் கீழே விழுந்தால் இந்த கரடி எப்படியும் தின்று விடுவதற்காகவே இரவெல்லாம் உறக்கம் இல்லாமலே அந்த மரக்கிழக்கு இலைகளை கிள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதை குரங்கும் பார்க்கவில்லை, கரடியும் பார்க்கவில்லை, உமா பார்வதி பார்த்து விட்டார். சுவாமி, அதை பாருங்கள், பூலோகத்திலே ஒரு 5 அறுவடைத்த வானரம் தங்களுக்கு சிவலிங்க பூஜை செய்ய சொன்னார்கள். சொன்னவுடன் என்ன செய்தி? கையமா மலையை விட்டு பூலோகத்தை மரத்து கீழே ஓடி வந்தேன். மரத்தடியில் வந்தபோது கரடி பயந்தோடி விட்டது. இப்போ சொல்லுங்கள், சிவன் பூஜையில கரடி புகுந்ததா அல்லது கரடி பூஜை சிவன் புகுந்தாரா? கரடி பூஜையில் தான் நான் புகுந்து விட்டேன். ஆமா. ஏன் பார்க்கின்ற பாமர மக்கள் பேசிக் கொள்கிறார்கள்? ஏம்பா சிவன் பூஜையில கரடி வந்த மாதிரி வந்தேன் அப்படி அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன உரைத்தார்? ஏ வானரமே, 5 அறுவடைத்த வானரமா இருந்த போது இந்த மண்ணில் என்ன நீ வணங்கியதா? நீ ஒரு சக்கரவர்த்தி அப்புறம் வளர்த்து கொடுத்தி. அந்த குரங்கு கேட்டது. அஞ்ஞானம் இல்லாத ஒரு குரங்கு நான் அறியாமல் செய்த தவறுக்கு இந்த மண்ணிலே நான் சக்கரவர்த்தி அப்புறம் வளர்த்து கொடுத்தி. அப்படியே பிறப்பதானாலும் நான் வானர முகத்தோடு பிறக்க வேண்டும் வரத்தை கேட்டது. அப்படி என்றால் இந்த மண்ணிலே நீ முசுகுந்த சக்கரவர்த்தி பிறப்பா என்று வரத்தை கொடுத்தார். இந்த மண்ணிலே தோன்றிய சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தி, மாமணி சக்கரவர்த்தி, நல சக்கரவர்த்தி, அஜய் சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, குரூர்வ சக்கரவர்த்தி, மணிநீத சோழ சக்கரவர்த்தி, சிவை சக்கரவர்த்தி, சக்கரவர்த்திக்கெல்லாம் விலை கொடுத்த வள்ளலி. அதோ பாருங்களே, அந்த வில்வ மரம் ஒரு கிளையிலே 3 இலை உண்டாம். அந்த 3 இலையிலும் மும்மூர்த்தி இருக்கிறார்களாம். எவன் ஒருவன் வில்வ தலையெடுத்து ஓம் நமச்சிவாயும் என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் திறந்தோங்கி வாழ்வனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிணத்துக்கு உயிர் வருவரை உனக்கு உகந்த மரம் வில்வ மரம். இந்த மரத்தில் இருக்கும் சீக்கிரம் சரி செய்து விட்டு அந்த பெண்ணை சுவாமி, உனக்கு விளையாடுவதற்கு வேற ஆளே கிடைக்கலையா? என் சாமியை வாழ்க்கை வந்தபடி விளையாடுறீங்க. பத்மாவதி, நானா விளையாடுறேன்? அதிகாலை எழுந்து என் ஞானத்தை கட்டியவாறு உன்னை தீர்க்க சுமங்கல்ய பவா என்றுதான் நான் உரைத்தேன். நான் சொன்னதும் போது, நான் பட்டதும் போது, நான் நடந்து என் கால்களே சோர்ந்து விட்டது. பெண்ணாக பிறந்தவள் பாவம் காலம் முழுவதும் அழுது கண்ணீரை வந்து விட்டது. நான் இருவருமே ஒன்றை என்ன? ஒரு பொருளை எங்கு துளைத்தோமோ அங்குதானே அதை தேட வேண்டும். புரியலையே. புரியலையா? உன் கணவன் உயிரெடுத்தவன் யாரு? அந்த யமன் தானே. அந்த யமனை விட்டு விட்டு அப்பாவி தெய்வங்களை அழைத்து வந்து அவரவரை மரத்தில் உட்கார வைத்து விட்டேன். உங்களுக்கு அந்த யமனை விடப்போவதில்லை. அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன். வரும்போது விசாரணை சொல்வேன். மரக்காரன் பாதத்தை பற்றிக் கொள். பிறகு நான் பார்த்துக் கொள்வேன். Hey!
நெருப்பு, எனது பார்வை எதிரி ரத்த வேலை, எனது நடை ரோஜ நடை, எனது உடை எதிரிகள் நடுங்கும் பட்டை, எனது வாய் எதிரிகள் எல்லாம் கொடுக்கும், எனது பேச்சை எதிரிகள் நடுங்கும் பூச்சி, செவாய் பல்லாயம் எங்கம்மாள் மங்கனி நாட்டை சேர்ந்த ராஜேந்திர மன்னர் சிவமணி உயிரை சனிக்கிழமை பிடிக்க வேண்டிய உயிரை சித்திரகுப்தன் வார்த்தையை கேட்டு வெள்ளிக்கிழமையை கவர்ந்து வந்திருக்கேன். அவன் உலகத்திலே பாவத்தை செய்தானா புண்ணியத்தை செய்தானா என்று கணக்கை பார்க்க வேலை அவனுடைய ஆயுட்காலமே முடியவில்லை. இது தெரிந்தால் தேவர்களுக்கு சாபத்தை கொடுத்து விடுவார்கள் என்பதற்காக பஞ்சாச்சார பேழைக்குள் அடித்திருக்கேன். என்ன இது வீணகாலம் கேட்கிறது? தர்மத்தை உரியவன் மட்டும்தான் இந்த அரியணை ஏற்படையா தர்மத்தில் கேட்பார்கள் பரவாயில்லை அமருங்கள் மாமா. அப்படியா அமருங்கள். அந்த விவரம் அறிய உரைப்பா எங்க சண்டா என்ன கண்டா அந்த விவரம் அறிய உரைப்பாய் வீணை நாரதா வேதாந்த பாரதா கடின சாரதா வாராய் வாராய் ராசனத்தில் அமர்வாய் தேவா தேவா
பெண்களையும், காசிமோ முனிவருக்கு 13 பெண்களையும், யமதர்மனுக்கு 10 பெண்களையும், இருப்பவள் ஒருவள் தாட்சாயினி, அந்த ஈசனுக்கு 51 பெண்கள். திருமணம் நடந்து கூட இந்த வைவசுவா பட்டணத்தில் அடி வைத்திருக்கிறார். வந்ததின் காரணம் என்ன மாமா? அதர்மா, நான் உன்னை பார்த்துகிறேன். உன்னை நான் தோறும் பார்க்கிறேன். நீ பாடும் பாடலே. நான் உன்னை வாழ்த்துகிறேன், நான் ஒரு போற்றுகிறேன். நீ கொண்ட ஆசையினா மாறாது நமதின்னமே. நான் உன்னை வாழ்த்துகிறேன். உன்னை பார்த்துகிறேன். உன்னை நான் தோறும் பார்க்கிறேன். நீ பாடும் பாடலே. நான் உன்னை வாழ்த்துகிறேன். நீ போகும் பாதையெல்லாம், இங்கு நீ போகும் பாதையெல்லாம், உங்கள் நிழலாக மதுராந்தோறு போற்றுகிறேன். நீ கொண்ட ஆசையினா தலையான நமதின்னமே. நான் உன்னை வாழ்த்துகிறேன். யமதர்மா, பெரியமாமனார் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டாம். ஈரியாடு 14 உலகங்களுக்கு சென்றேன். சென்ற இடத்திலே ஒருவனை என்ன உட்கார்னே சொல்லலையா? அப்படியா? அது என் மருமக பிள்ளை. மாமனார் அல்லவா? என்னை உன் அரியணையிலே அமர்த்தி விட்டாயல்ல, உன்னை நான் சும்மா விடுவேனா? என்னையா உரைக்கிறாய்? உண்மையை உரைக்கிறேன். யமதர்மா, என்ன மாமா? எனது அண்ணன் மகள் 10 பெண்களை கொடுத்து கூட என் பாதம் தென் திசைக்கு வரவில்லை. உன்னை ஏன் என்று வந்தது தெரியுமா? எதற்காக? பூலோகத்திலே ஒரு பெண்ணானவள் உன்னையே குறித்து தவறு செய்தாயா? மாமா, நீ சொல்லும் வார்த்தை விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. பூலோக மக்கள் யமன் பாவி என்று பேசிக்கொண்டு திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க தருவாயில் என்னை கோரிய அவள் எதற்கு உன்னை குறித்து தவறு செய்தாள்? எதற்காக? அவளை தொட்டு தாலி கட்டினாலே அவன் கணவன் இறக்க வேண்டுமா? அவன் கள்ள புருஷன் என்றா இருக்க வேண்டுமா? யோ மாமா, ஒருவேளை தர்மத்தை மறந்து அதர்மத்தை புரிந்து அந்த வரத்தினை கொடுத்து விட்டால் மேலே பருவத மலை கீழே அக்னியார் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆபத்திலே வந்து விட்டால் என் அண்ணன் மகள் 10 பெண்கள் அமங்கலி ஆகிறார்கள். அதற்குதான் அங்கிருந்து விரைந்து வந்தேன். பயத்தில் ஓடி வந்திருக்கிறார். அதற்குதான் வந்திருக்கிறேன். மாமா, இதற்கு ஏதாவது உபாயம்? ஏனில்லை, அவன் பேருக்கு வரத்தை மாற்றிக்கொள். எப்படி மாமா? உன்னை தொட்டு தாலி கட்டினானே உன் கணவன் நீண்ட நாள் உயிரோடு இருக்க வரத்து கொடுத்து விடு. இது வர உன் கள்ள புருஷன் சாக வேண்டு சாபத்தை கொடுத்து விடு. சாபம் அவள் எங்க இருக்கிறாள் எங்க தெரியுமா? இருக்கிறாள்? அதோ அந்த மலையடி வாரத்தில் மலையடி வரத்தில் சன்னியாசி கோலத்திலே சன்னியாசி. மரபுரி தரித்து காவிகாமரம் உண்டு மஞ்சளாடை கட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படியா? அப்படி என்றால் உலகம் சீக்கிரமாக செல்ல வேண்டும், பெண்ணை பார்க்க வேண்டும், பரம் சாபம் மட்டும் கொடுக்க வேண்டும். புறப்படு. அடியெடுத்து வைக்கும் போதே உன்னையும் விதிவிடவே இல்லையா? மாமா, 14 லோகத்திற்கும் விதியை முடிப்பவன் யமதர்மன். விதியை மாற்றுபவனாய் இருந்தாலும் விதி ஒன்றா. இன்று விதி இப்படி இருக்கிறது. அப்படியா? அதற்கு நான் என்ன செய்வான்? சரி, எதற்குள்ள விதிவிடவில்லை. எதற்கு? இதுவரை பூலோகத்திலே யமன் தான் உயிரை பிடித்தவன் யாராக பார்த்திருக்கிறார்? இல்லை. ஒருவன் இறந்து விட்டால் அவன் துறமடித்திருந்தான். உண்மை. மற்றவன் இறந்து விட்டால் அவன் தேல் கொட்டிருந்து ஓ, விட்டான். மற்றவன் இறந்து விட்டால் அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான். சாக்கு போக்கு. ஆனால் இப்போ கணக்கெடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். கொரோனா என்ற கொடிய நோய் தான் நாட்டை வதைக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் யமன் தான் உயிரை பிடிக்க யாருமே சொல்லவில்லையே. அப்படி இல்லை மாமா, உலகத்திலே அக்கிரமங்கள் தலைவிரித்தாடுகிறது. அதற்காக தான் கொரோனா என்ற வைரஸை விட்டு மக்களை அள்ளிக் கொண்டிருக்கிறேன். எதற்கு சொன்னேன் என்று சொன்னால் இந்த விடியற்கால இந்த யமனை பார்க்கிறார்கள். அப்படியா? அதற்கு எவர் கண்களுக்கு மகப்பட மாட்டேன். புறப்பட்டு புறப்படு. என்ன மாமா, இன்னும் எவ்வளவு தூரத்தில் தான் இருக்கிறார்? உனக்கு இப்போது காலமும் நேரமும் நெருங்கிவிட்டது. மாமா, உலகத்திலிருந்து இந்த சூதாட்டத்தில் வருவதை
இப்படித்தான் சொல்லி இருக்கிறாய். இந்த மாமா இல்லை, எனக்கு இப்போதான் நேரமே நெருங்கி போகுது. அப்படியா? சரி, அந்த காலத்தையும் நேரத்தையும் நான் பார்க்கிறேன். புறப்படு. உஷார், உஷார். அரடே, என்ன வார்த்தைங்க? பெண்ணே, என் பாதத்தை பணிந்ததினால் உனக்கு ஒரு வரம், ஒரு சாபம் ஒன்று தருகிறேன். வரம், உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் இது வரம், ஒரு சாபம் ஒன்று. உனது கள்ள புருஷன் இந்த நிமிஷமே சாக வேண்டும். ஒரு வரம், ஒரு சாபம் ஒன்று கொடுத்திருக்கிறேன். சென்று வருகிறேன். சுவாமி, எனக்கு தொட்டு தாலி கட்டியனுடைய கணவர் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? என்ன பின்ன உரைக்கிறாய்? இறந்து கிடக்கிறதா பிறந்தா சாமி என் கணவர். கலக்கார கமலாட்டே, கலக்கார ஒன்னா நம்பரியா, சிறிய மாமனார் என்று நம்பி புத்தனத்தை வந்து எனக்கே வச்சுட்டாயா? சரியா? பெண்ணே, பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. இறந்தவனை எடுத்து அடைக்கலம் செய், இருக்கும் வேலையை பார். என்ன சுவாமி, தாலி கட்டிய கணவரோடு 100 ஆண்டு காலம் நீ வாழணும்னு என்ன வாழ்த்துட்டு உயிரை கொடுக்க முடியாதுன்னு எப்படி சாமி? அதற்காக உயிரை கொடுங்க. கத்தினாலும் கதறினாலும் அழுதாலும் புரட்டாலும் உயிரை எடுக்கத்தான் கெட்டதால் உயிரை கொடுப்பதற்கல்ல. விடியலை சுவாமி, என் கணவருக்கு உயிர் கொடுக்காம இந்த இடத்தை விட்டு உங்க போக விடுவான்னு விட மாட்டேன். காலம் பிடித்தாலும் மனம் இறங்காதவனடி. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கனி. இவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கனி. இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. அவன் ஏதுமாறி அரடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கனி. ஏதும் அறியாரடி நெஞ்சினில் நஞ்சு வைத்து நாவினில் அன்பு வைத்து, நெஞ்சினில் நஞ்சு வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பார் ஞானத்தங்கமே. இந்த நாடகத்தை என்ன சொல்வேன் ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. அவன் ஏதுமாறி அரடி ஞான தங்கமே. என்ன மாப்பிள்ளை? என்ன மாப்பிள்ளை? மருமக பிள்ளைங்க மம்பள மாட்டீங்கன்னா பக்கம் கும்மாளமாக. உனக்கே வம்பா? என்ன மாப்பிள்ளை சொல்ற? உலகத்தே நான் ஒரு பெண்ணை பார்த்து விட்டேன். அவள்தானோ இவள் என்று ஒரு வரம், ஒரு சாபம் ஒன்று கொடுத்து விட்டேன். புத்திக்குதாயா? கொடுத்த பிறகுதான் தெரியும் இறந்து விடுவது கணவன். நீ புத்தி இல்லாத செய்த வேலையில தானே விடிய வரையும் சுத்திங்கிறேன். என்னையா மாமா, நீ புத்தியோடு ஒரு வேலையை செய்து நான் சுற்றி இருப்பேன். நான் என்ன சொன்னேன்? அந்த மலையாளத்துல தன்னியாச்சி கோலத்தில் வரவுரை தெளித்து மஞ்சள் ஆடை கட்டிருக்காங்க. மஞ்சள் ஆடைக்கும் கருப்பாடைக்கும் வித்தியாசமே தெரியும். மாமா, தன்னனுக்கா ஒரு தாத்தா தலைக்கு ஆடிய நாட்டத்தில் மை மறந்து மறந்து அவள்தானோ இவள் என்ற ஆர்வத்தை கொடுத்து விட்டேன் மாமா. சாபம். 1 மணி அங்கே இரு. அவதான் ஏதோ தவறியா சொன்னான். தவறை ஒப்புக்கொள்ள கூடாதா? இதற்கு இப்படி ஒரு இழிவானத்தை செய்து விட்டாங்க. புரியவில்லையே மாமா. சரி விடு. நாம் தேவர்கள் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. அவளை என்ன கேட்டால் கணவன் உயிர்தானே. அது எப்படி என்னால் முடியும்? ஏன் முடியாது? உயிரை எதிர்த்தால் மும்மூர்த்திகள் கெட்டலை. உயிரை கொடுப்பதற்கல்ல. உன் மூர்த்தி சொன்னா கொடுப்பில்ல? தாராளமாக. உனக்கு முன்ன வந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நாரதன் தான் காரணம். அம்மா பத்மாவதி, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? அவன் நிக்கிறான் பாரு, மலை மாதிரி என் மருகன். ஏமா அவன் தான். என்ன என் கணவர் உயிர் பிடிச்சது நீயா? அட பாவி, நீடா என் கணவர் உயிர் பிடிச்ச. நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருக்க மாட்டாடா பாவி. நாசமா போடுவ. பாலும் பழம் சாப்பிட்டா வருகிறா. தவறை செய்தவன் எவனாயிலும் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். உண்மைதான். அவன் ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி, நீ தவறை இந்த சிவமணி ஆயுட்காலம் சனிக்கிழமை 8:45. இவன் உயிரை சித்தார்த்த வார்த்தை கேட்டு வெள்ளிக்கிழமை கவர்ந்து விட்டாயா? இந்த உயிரை சொர்க்கத்துக்கு அனுப்பதா நரகத்திற்கு அனுப்பதா கணக்கெடுக்கிற காலத்தில் ஆயுட்காலமே முடியவில்லை. இது தேவருக்கு தெரிந்தால் நமக்கு மரணம் என்பதற்காகவே இவன் ஆவியை ஒரு பஞ்சாத்தர் பேடைத்து விட்டான். அது எனக்கு தெரிந்து விட்டது. ஆமா, உனக்கு தெரிந்தால் 17-14 லோகத்திற்கு தெரிந்தால் கலக்கர 1 நம்பர் கலக்கர மாமா. சிற்றன்னை கொடுமையிலே சிக்கியிருந்த பத்மாவதி கள்ள
மன்னன் கவனமில்லாமல் இந்த பிணத்துக்கு மாலை சூடினார். நானாகத்தான் வந்து தீர்க்க சுமங்கல்ய வளா என்று வாக்களித்து இங்கு மும்மூர்த்தி அழைத்து யார் இந்த பெண்? என்ன அத்தானே சொல்கிறாரு. முதலில் நீங்களே என் தந்தை எங்கே? நான் எங்க இருக்கிறேன்? யாருன்றே தெரியவில்லை. புரியவில்லை. நான் தான் நாரதன். ஓ, கலகம் செய்யும் நாரதரா? என்னையே தெரிகிறதா? உங்களை போட்டாவை பார்த்திருக்கிறேன். அவன் தான் என் உயிரை பிடித்தவன். எங்க நின்று கொண்டிருக்கிறான்? சிவமணி, இவள் யார் தெரியுமா? யார் என்று கேட்டாய். இவள் ஒரு மாதவ மணிவிளக்கு, மாசத்த மாணிக்கம், பெண் குலத்தில் பெண் விளக்கு. எத்தனையோ பெண்மணிகள் மண்ணிலே தோன்றினார். சத்தியவான் சாபத்தில் தன் கணவனையே மீட்டார். நலாயினி தன் கணவை தெரியாமலே சாபத்தை கொடுத்து முடவனாக்கினார். மூர்த்திகளை 3 குழந்தையாக்கினார் அனுசுயா. மதுரையே எரித்தால் கண்ணகி. அப்பேற்பட்ட மன்னன் மரபிலே பிறந்தவன் இந்த வந்தாமை. நீ பிணமாக நடந்த திருமணம் அது திருமணமே அல்ல. இன்று மும்மூர்த்தி முன்னே தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் மெய்யுமாமணி. அடே அப்பா, என்ன உயர்ந்த உள்ளம்.